வணக்கம் போலூர் மக்களே, என் நேம் சதீஷ். நாங்கள் திருக்குமரன் பெயிண்ட்ஸ் பிராண்ட் பிரான்சைஸியாக எடுத்து ஒரு 6 மாத காலமாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு புது பிராண்டா இருக்கு. ஓகே சார். இந்த பிராண்ட உங்களால எப்படி போலூர் மக்களுக்கு சேல் பண்ண முடியுது? மக்கள் எப்படி வாங்குறாங்க இத? நாங்க ஃபர்ஸ்ட்ல இந்த பிராண்டை சேல் பண்ண ரொம்பவே கடுமையா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர் கிட்ட சொல்லி புரிய வச்சு, அதுக்கப்புறம் அவங்க எடுத்துட்டு போய் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகி ரொம்ப ஹாப்பி ஆகி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பக்கத்துல சொல்லி வீட்டுல புடிச்சு போய் அவங்க வீட்டை பார்த்து நிறைய பேர் பார்த்து எங்க வாங்கினீங்க கேட்டு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் மெட்டீரியல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கு இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்களும் நிறைய நம்மளுக்கு விளம்பரம் கிடைச்சு இப்போ நம்ம கம்பெனி ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகி நாங்களும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கோம். சார், மார்க்கெட்ல நிறைய பெயிண்ட் வகைகள் இருக்கு. ஓகே சார். அதெல்லாம் விட்டுட்டு நாங்க ஏன் சார் உங்க பிராண்ட வாங்கணும் அப்படின்னா இருக்கு இதுல ஸ்பெஷல்? சார், மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 100க்கும் மேல பிராண்ட் இருக்கு சார் நிறைய. அதை விட பாத்தீங்கன்னா இது தனித்துவமாக நல்லா இருக்கும். இது வாங்கி யூஸ் பண்ண சொல்லிட்டா தெரியும் இதோட சுப்பீரியர் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. சார், குவாலிட்டி, வாரண்டி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த குவாலிட்டியில இந்த பட்ஜெட்ல உங்களால எங்கேயுமே வாங்க முடியாது. உங்களுக்கு வாங்க வச்சுனா கூட நீங்க எங்கன்னா போய் விசாரிச்சு பார்த்துட்டு வரலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா குவாலிட்டி, வாரண்டி கண்டிப்பா இருக்கும். இந்த பட்ஜெட்டுமே உங்களுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். வணக்கம்ண்ணா. இப்போ நீங்க கடைக்கு வந்திருக்கீங்க பெயிண்ட் வாங்க. ஆமா சார். நீங்க என்ன ஊரு, உங்க பேர் சார், என்ன வேலை பாக்குறீங்க? நாங்க வந்து பெயிண்டிங் கான்ட்ராக்ட் சார். ஒரு 25 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஊர் வந்து அலங்காரமங்கலம். ஓகே. இப்போ மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய பெயிண்ட் கடைங்க இருக்கு. நீங்க திருக்குமரனை தேடி வந்தது காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? எங்களுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நாங்க யூஸ் பண்ணி பாக்குறோம் சார். இருக்கிறதுலயே வந்து இப்போதைக்கு பெட்டரா இதுதான் தெரியுது. சரி. எங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. கவரேஜ்லயும் சரி, ஏரியால எல்லாமே கொஞ்சம், அதாவது மெட்டீரியல் கான்ட்ராக்ட்ல எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரி. இப்போ நெக்ஸ்ட் ரேட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மற்ற காரையை கம்பேர் பண்ணும்போது அங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பக்கெட்டிங் மினிமம் பார்த்தா 16,000 15,000 போகுது. அப்படின்னும் போது திருக்குமரம் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்மளுக்கு ஒரு 6,500 7,000 அந்த ரேஞ்ச் வருது. கவரேஜ் எல்லாம் திருக்குமரம். இப்போ வந்து உங்களுக்கு இந்த லக்ஸரி எமல்ஷன், பிரீமியமான எமல்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த எமல்ஷன் எல்லாம் உங்களுக்கு அந்த லக்ஸரி குவாலிட்டி இருக்கா? அந்த பிரீமியமா நீங்க அடிக்கும் போது அந்த ஒரு காத்தே போகாத ஒரு ரூம் எல்லாம் வந்து நீங்க அடிப்பீங்க சரிங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேர்னஸாவோ இல்ல ஒரு மயக்கம் வரா மாதிரி அதெல்லாம் எதுவுமே இல்ல. அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ல இருக்கா? இல்ல ஒரு கெட்ட வாடை அந்த மாதிரி பேட் ஸ்மெல்? வேற பெயிண்ட்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா ஓபன் பண்ணி ஒரு 3 நாள்ல 4 நாள்ல வந்து ஒரு ஸ்மெல் மாறிடும். இது ஒரு வாரம் ஆச்சுன்னா கூட இது எதுவுமே ஆகும். ஏன்னா அது கேரண்டியா நானே சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 60 இன்னும் பிரேமர் எடுத்தாச்சு. எம்எஸ்என் எப்படி ஒரு 200-300 லிட்டர் எடுத்தாச்சு. ரெண்டாவது வந்து எனாமல் பெயிண்ட் வந்து இந்த கலர் வந்து எதுலையுமே வரல. அதாவது வந்து ஒரு மிக்கப் எந்த கலர் எடுத்தாலும் அவருக்கு ஒரே பட்ல கவரேஜ் ஆகுது. ரெண்டாவது பிரஷ் எடுத்து அது போகவே வேணாம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த கலர்ஸ் வந்து வேற எந்த கம்பெனியும் வரல. இப்போ உங்களுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு நறுமணம் நாங்க இந்த பிராண்ட்ல ஆட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பிராண்ட் சொல்றாங்க. ஆமா சார். அந்த ஸ்மெல் இப்போ மத்த பிராண்ட்ஸ் அடிக்கும் போது ஒரு 2 நாள் 3 நாள் அந்த வீட்டுக்குள்ள போக முடியாம அவஸ்தைப்படுவாங்க சில மக்களுக்கு. அந்த பெயிண்ட் நெடி தாங்க முடியல அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாம் வந்து இருக்கு சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இதுல எதுனா இருக்கா? இதுல என்ன புதுமையா இருக்கு? இதுல வந்து ஸ்மெல்ல ஒன்னும் பிரச்சனையே இல்லை சார். அதாவது வந்து குழந்தைங்க கூட போயிட்டு வரலாம். அந்த நெடி இது மாதிரி ஒரு மாதிரி வாசனை வருது, அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ரெண்டாவது வந்து டர்பன் டைல வந்து ஸ்மெல்லும் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய பேர் கண்ணு எரியும். இந்த கண்ணு எரிச்சல் எதுவுமே வரதும் கிடையாது. இதை நீங்க மட்டும் வாங்கிட்டு இருக்கீங்களா இல்ல நீங்க உங்களை சார்ந்த நபர்களுக்கும் இதை ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க? நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன் சார். அதாவது வந்து 100% 55% வந்தாங்க. ஒன்னா வந்து 35% இல்ல 40% தான் இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கூட்டு வந்துருவோம் உள்ள. நீங்க கஸ்டமரை சொல்றீங்களா பெயிண்டர் சொல்றீங்களா? பெயிண்டர் சொல்றேன், கஸ்டமருக்கும் சொல்றோம். இது இந்த ஊருக்கு தகுதியான ஒரு ப்ராடக்ட் தானா? கண்டிப்பா போர் நம்பிக்கை கண்டிப்பா வரும். ரொம்ப நன்றி சார்.
எங்களுக்கு இந்த பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி. இதை நீங்க ரியலா சொல்றீங்களா இல்ல வந்து நீங்க இந்த பேட்டிக்கோசரம் இது மாரி நீங்க அனுபவிச்சு சொல்றீங்க? ரொம்ப நன்றி சார். இப்ப ஒரு பிரியாணி கடையில போயிட்டு இந்த பிரியாணி நல்லா இருந்தா அந்த கடைக்கு திரும்பி போவோம், அங்க நல்லா இல்ல திரும்பி போக மாட்டோம். என்ன போதும் அதே மாதிரி அந்த கடைக்கு ஆனா போறோம்னு சொல்லிட்டு 10 பேருக்கு சொன்னா என்ன ஆகும்? அதேதான் இங்க நல்லா இருக்குது, தரமாவும் இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்குது. ரெண்டாவது வந்து வீட்டுக்காரங்களுக்கும் வந்து என்னப்பா 50,000 60,000 பில்லு சொன்னா இங்க வந்து 25,000 முடிஞ்சிருப்பா, இதே மாதிரி தான் எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கஸ்டமரா வந்து நிறைய பேர் இதான் லைக் பண்றாங்க. அந்த கஸ்டமர் இன்னொரு வீடு உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றாங்களா? இதனால இன்னொரு வீடு உங்களுக்கு மைனஸ் 4 வீடு வந்துருது. இந்த ஒரு வீட்டுக்கு அடிச்சு 4 வீட்டுக்கு இதே ப்ராடக்ட் இருந்து அடிச்சிருக்கேன். அப்போ இது பெயிண்டால மட்டும் இல்ல, பிளஸ் அதுலயும் உங்க கலையும் சேர்ந்துருக்கும் இல்லையா? ஒரு எந்த இடத்துல என்ன கலர் அடிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த குவாலிட்டியான அந்த மேட்சிங்கான ஒரு விஷயம் நீங்க பண்றதுனால உங்களுக்கு பிசினஸும் கிடைக்குது, பிளஸ் குவாலிட்டியாவும் இருக்கு. தேங்க்யூ சார். சார், எக்ஸாக்ட் லொகேஷன் போலூர்ல நம்ம கடை எங்க இருக்கு? நம்ம கடை இப்ப எக்ஸாக்ட் லொகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் சார் பக்கத்துல மரக்கடைக்கு பக்கத்து கடை நம்ம கடை. அப்படி இல்லையா பாய்ஸ் ஸ்கூல் பேக் கேட் ஆப்போசிட்ல நம்மளோட கடை. கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.